ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஹெச் தமிழ் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நெல்லிக்காய் ரைஸ். இப்போ இருக்கிற கொரோனா பீரியடில் டாக்டர் சொல்கிறாங்க விட்டமின் சி வந்து நிறைய சேர்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த விட்டமின் சி வந்து நெல்லிக்காயில் நிறைய இருக்குது. இப்போ குழந்தைங்களுக்கு வந்து ஒரு நெல்லிக்காய் தினம் ஒரு நெல்லிக்காய் கொடுத்தோம்னா அது சாப்பிடாதுங்க. பெரிய குழந்தைகளே சாப்பிட மாட்டாங்க, சின்ன குழந்தைங்க கேட்கவே தேவையே இல்லை. அப்படி இருக்கப்போ நம்ம இந்த மாதிரி கலவை சாதமாக செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த கலவை சாதமான நெல்லிக்காய் சாதம் எப்படி செய்யலாம்னு சொல்லி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 2 கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. கலவை சாதம் இந்த மாதிரி ரைஸுக்கெலாம் வந்து நல்லெண்ணெய் சேர்த்தோம்னா ரொம்ப நல்லது. நான் 2 குழிக்கரண்டி சின்ன கரண்டிக்கு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் கடுகு உளுந்து பருப்பு 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. கொஞ்சமோண்டு கடலைப்பருப்பு, வேர்க்கடலை இருந்தால் வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. என்கிட்ட இப்போ வேர்க்கடலை இல்லை, அதனால் நான் அதை சேர்க்கலை. நான் உங்கள்கிட்ட இருந்தால் அதை சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு உடச்சது ஒரு 2. முந்திரி பருப்பு பிடிக்காதவங்க அதை வேண்டான்னா விட்டுருங்க. கருவேப்பிலை கொஞ்சமோண்டு, பச்சை மிளகாய் 3 பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் சேர்க்கணும்னா சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் சேர்க்கலைன்னா வத்தல் சேர்க்குறா இருந்தால் மிளகா வத்தல் வேணும்னா மிளகா வத்தல் சேர்த்துக்கோங்க. எல்லாம் நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், பொடிசாக நறுக்கி வச்சுக்கோங்க. நல்லா வதக்கிக்கிட்டு அதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, ஏன்னா ரைஸில் சாதத்தில் வேறு நம்ம சேர்த்துருக்கோம், அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கிக்கிட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. எல்லாம் நல்லா ஒன்றா வதக்கிக்கோங்க. நான் இங்கே 3 நெல்லிக்காய் எடுத்திருக்கேன், பெரிய நெல்லிக்காய் துருவி வச்சுருக்கேன். அதையும் இதிலோட ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கிக்கிட்டு கொஞ்ச நேரம் அதை மூடி வைங்க. ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் மூடி வச்சு நல்லா வதக்கிக்கிட்டு மூடி வச்சுக்கோங்க. அந்த பச்சை வாசனை போகணும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா வதங்கிக்கிடுச்சு. இதோட 2 கப் ரைஸ் சேர்த்துருக்கேன். நான் வேக வச்ச ரைஸு. சாதத்தை முதவே நல்லெண்ணெயோடு சேர்த்து ஆற வச்சுருங்க, ஏன்னா அப்போ தான் வந்து சாதம் நல்லா உதிரியாக இருக்கும். நான் முதவே இங்கே சேர்த்து ஆற வச்சுட்டேன். நான் நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க.
இதோட 2 சில் தேங்காய் வந்து மிக்ஸி ஜாரில் நான் அடித்து வச்சுருக்கேன். நான் அந்த தேங்காய் பூவை இதில் சேர்த்துக்கலாம். அப்புறம் தேவையான அளவுக்கு கொத்தமல்லி தழை எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தழையிலையும் விட்டமின் சி நிறைய இருக்குதுங்க. அதனால் மேக்ஸிமம் எல்லா ஃபுட்லேயும் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. நான் இங்கே சேர்த்துருக்கேன் கொத்தமல்லி தழை. தூவி கொஞ்ச நேரம் 5 செகண்ட்ஸ் மூடி வச்சு பரிமாறுங்க. சூப்பராக இருக்கும். இதுக்கேற்ற சைடிஷ்னால் உருளைக்கிழங்கு செம சைடிஷ்ங்க. இதுக்கு நெல்லிக்காய் கலவை சாதம் ரெடி.